என்னது? மசாலா பால். என்னடி திடீர்னு மசாலா பால் கொடுத்து அசுத்துற? ராத்திரி பகல கண்ணு முடிச்சு சீட் ஆடிட்டு இருக்கீங்கல்ல, உடம்பு சூடா இருக்கும் அதான். ரொம்ப நக்கலா? பின்னிடுவோம் பின்னி. போடி உள்ளார, போடி உள்ளார. என்னடா? ஒண்ணு இல்ல, எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நான் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும், இல்லன்னா அவ கோச்சுக்குவா. டேய், என்னாச்சு அவனுக்கு? ஐயோ, நான் மறந்துட்டேன். நான் போய் சமையல் பண்ணணும். டேய், நீ இப்ப இங்க இருக்கியா? நீயும் போறியா? ஐயோ, என் பொண்டாட்டி பழமு கோச்சுக்காத. இதோ வந்துட்டேன். என்னாச்சு? எல்லாரும் ஓடுறானுங்க. என்னது வளைய வளையமா போகுது? அப்படி ஓடுது. என்னையா அந்த மாதிரி முடிச்சிட்டு இருக்க? என் பார்வை அப்படி தாங்க. என்னங்க நீங்க நிக்கிறீங்க? உட்காருங்க. காலம்க்கு May I come in? I am Sundar, manager AP Builders. Please sit down. Thank you. Mr. Balu, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா நடக்கிறதுக்கு நீங்க தான் மெயின் காரணம்னு நாங்க கேள்விப்பட்டோம். உங்க திறமைக்கும் நீங்க வாங்குற சம்பளத்துக்கு சம்பந்தமே இல்லைன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். என்ன சொல்ல வரீங்க? நீங்க எங்க கம்பெனிக்கு வேலைக்கு வந்தா இதை விட அதிக சம்பளம் நாங்க தரோம். அது மட்டும் இல்ல, நீங்க தங்குறதுக்கு குவார்டர்ஸ், கார் கூட தரோம். என் சம்பளம் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆனா மிஸ்டர் ராஜசேகர் என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காருன்னு உங்களுக்கு தெரியாது. ஐ எம் சாரி, என்னால் நம்பிக்கை துரோகம் செய்ய முடியாது. அது மட்டும் இல்ல, நான் எப்பவுமே இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுறவன், பறக்கிறதுக்கு ஆசைப்படுறது இல்ல. யூ கேன் கோ ப்ளீஸ். என்ன இடிச்சிட்டு போற? ரோட்ல பேப்பர் படிச்சு என்ன இடிச்சிட்டு பேசுறிய? போமா சருகா. நான் தான் பேப்பர் படிச்சேன், நீ ஒதுக்கி போயிருக்கலாம்ல. ஓ, அந்த பொம்பளைகளுக்கு என்ன வாய்ப்பா? அடாடா, வீடால நான் சொல்லி நான் காலி பண்ண வைக்கிறேன். இருமா, அவங்கள காலி பண்றது இருக்கட்டும். இன்னைக்கு தேதி என்ன? 8. உங்க வாடகை பணம் என்னாச்சு? இதெல்லாம் ஆம்பளைங்க விஷயம், நீங்க அவர்கிட்ட பேசிக்கங்க. என்னமா அது? அவர்கிட்ட கேட்டா உங்ககிட்ட கேட்க சொல்றாரு, உங்ககிட்ட கேட்டா அவர்கிட்ட கேட்க சொல்றீங்க. என்ன விளையாடுறீங்களா? இத பாருங்க, மரியாதையா வீட்டை காலி பண்ணுங்க. நாங்க கூட அதான் முடிவு பண்ணிருக்கோம். ஏற்கனவே பெருசா ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டோம். வரா கொண்டு மாதிரி துணி வீட்டை வச்சுக்கிட்டு வாடகை என்றீங்களே. கரண்ட் கிடையாது, பல்பு கிடையாது, தண்ணி கிடையாது. இதுல இருக்கிறவங்களுக்கு நீ தான் துட்டு கொடுக்கணும். மூஞ்சா பாரு. ஹலோ சார். ஹலோலாம் இருக்கட்டும், வாடகை பணத்தை உங்க வீட்டுக்காரிட்ட வாங்கி சொன்னீங்கல்ல, ஆமா. அவங்க கிட்ட கேட்டா உங்ககிட்ட கேட்க சொல்றாங்க. என்ன டிராமா ஆடுறீங்களா? வீட்டுக்காரனா உங்களுக்கு இழிச்சு வாயினா போச்சா? சாரி சார், உங்க வாடகை பணத்தை இன்னும் ½ hourல கொடுத்துறேன். 5, 8. மா மா, இங்க தானே இருக்க, ஏன் இப்படி கத்திட்டு வரீங்க? ஹவுஸ் ஓனர்ட்ட தர சொல்லி வாடகை பணம் தந்தனே, அதை என்ன செஞ்ச? என்ன நீங்க வர வர கணக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க? கணக்குக்காக கேட்கல, அவமானப்பட்டதுனால கேட்கிறேன். அந்த பணத்தை என்ன செஞ்ச? லாட்டரி டிக்கெட் வாங்கினேன். 1000 ரூபாய்க்கு லாட்டரி டிக்கெட் வாங்கியா? ஆமா, உங்களுக்கு கை நிறைய சம்பாதிக்க தெரியாதப்ப அதிர்ஷ்டத்தை நம்புறத தவிர வர வழி தெரியல. இந்த பாருங்க, ஒரு நம்பர்ல ₹1,00,000 போச்சு. என்ன தலை வலிக்குதா? வலி தலையில மட்டும் இல்ல, வாழ்க்கையிலும் தான். என்னைக்காவது ஒரு நாள் லாட்டரி டிக்கெட் அடிக்க போகுது, அன்னைக்கு சந்தோஷப்பட போறீங்க. உன்னை திருத்தவே முடியாது. என்னவோ போங்க. ஐயோ, ஏங்க ஒரு சைபர்ல 5 லட்சம் ரூபாய் போச்சுங்க. வாடி, எங்க சுத்திட்டு வர? என்னங்க, அது குடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இது சாப்பிடுங்க. என்னது? பிரசாதம், உங்களுக்கா கோயிலுக்கு போய் வேண்டிட்டு வந்திருக்கேன். என்னன்னு வேண்டிக்கிட்ட? நீங்க லிட்டர் லிட்டரா குடிச்சாலும் உங்க லிவருக்கு ஒண்ணுமே ஆகக்கூடாதுன்னு. ஏய், படி தாண்டி நீ கோயிலுக்கு போனாலும் உண்மையிலே நீ பத்தினிங்கிறத நிரூபிச்சிட்ட. கொண்டா. பிரசாதம் இல்ல? என்ன இழிச்சு வாங்கி நினைச்சிட்டு இருக்கியா? ஏங்க பிரசாதம் சொல்லி இந்த விஷத்தை கொடுத்து என்ன ஒரே அடியா மேல அமிச்சிடலான்னு பாக்குறியா? என்னங்க நீங்க?
கள்ளு குடிச்சாலும் கனவு, ஃபுல் அடிச்சாலும் புருஷன்னு வாழ்ந்துட்டு இருக்க. நான் உங்களுக்கு விஷம் கொடுப்பேனா? முதல்ல நீ சாப்பிடு. ஓம் சாந்தி. என்ன அப்படி பார்க்காதீங்க ப்ளீஸ். என்னங்க உங்களுக்கு என்ன வேணுங்க? ஏய் ஊத்து. என்ன சின்ன குழந்தை நினைச்சியா? கிரேப் போட்டு தர மாதிரி தர? சாரிங்க. என்ன டாடி, நானும் எவ்வளவு நேரமா கேட்டுட்டு இருக்கேன், நீங்களும் சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ்னு சொல்லிட்டே இருக்கீங்க. என்ன விஷயம் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்க டாடி. இப்ப சொல்லிட்டா த்ரில் போயிடுமா? மோகன் கூட போ, எல்லா விஷயமும் தெரியும். பாய். மிஸ்டர் கோபி, அந்த மோட்டரை உடனே பிக்ஸ் பண்ணுங்க. அம்மா வீட்டை பார்க்க எந்த நேரம் வரலாம். ஓகே. சர்ப்ரைஸ் நியூஸ் என்னன்னு நான் இப்ப சொல்றேன். டாடி இந்த வீட்டை கல்யாணத்துக்கு பிரசன்ட் பண்ண போறேன். இது டிராயிங் ரூம், டைனிங் ஹால், உள்ள கிச்சன், மேல போலாம். உன் கல்யாணத்துக்கு பிரசன்ட் பண்ற வீடாச்சே, அதனால நானே இருந்து பார்த்து பார்த்து கட்டினேன். வீடு ரெடி ஆயிடுச்சு. நீ மட்டும் ஓகே சொன்னா போதும், உடனே கல்யாண தேதியை பிக்ஸ் பண்ணிடலாம். கம், இதான் பெட்ரூம். இட்ஸ் பியூட்டிஃபுல். ஒன்ன விடவா? இந்த எனக்கு பழக்கம் இல்ல. ஃபாரின்ல போயிட்டு வந்திருக்க? ஃபாரின் போனது படிக்கிறதுக்கு, இப்படி கீழ்த்தரமான பழக்கங்களை கத்துக்கிறதுக்கு இல்ல. ஓகே, அது சரி. உனக்கு வரப்போற மாப்பிள யாருங்கிற சர்ப்ரைஸ் நீ தெரிஞ்சுக்க வேண்டாம்? யாரு? அந்த லக்கி ஃபெலோ நான் தான். உனக்கும் எனக்கும் கல்யாணமா? ஆமா, நானும் அப்பாவும் பேசி முடிவு எடுத்துட்டோம். டாடி முடிவு பண்ணா போதுமா? நான் முடிவு பண்ணணும். எனக்கு என்ன குறைச்சல்? பணம், பர்சனாலிட்டி ரெண்டும் இருக்கு. மேனஸ் இல்லையே. ஏய், என்னடி பேசிட்டே போற? நீதான் வைஃப். ஷட் யுவர் மவுத். வாயம் ஒண்ணுமா? அவன் உதட்டாசி. முன்னாடி அதுக்கப்புறம் எப்படி வேண்டான்னு சொல்லுங்க. என்னது? யார கட்டி உள்ள வந்த? போடவில்ல சார், நான் சொல்றதை கேளுங்க. போடன்னு சொல்றல, போட. நீங்க சொல்றதை கேட்கறதுக்கு இது ஒன்னும் ஆபீஸ் இல்ல. போவலையே, போடவில்லையே. நீங்க ரொம்ப குடிச்சிருக்கீங்க, வாங்க முதல்ல போலாம். ஏய், உன் மனசுல பெரிய ஹீரோ நினைப்பா? போற என்ன செய்வேன்? போட, போடவில்லையே. சார், நான் சொல்றதை கேளுங்க சார். போடா, போடா. சார், நான் சொல்றதை கேளுங்க சார். கேட்கணும் என்னடா செய்வேன்? அடிப்பியா? அடா பாக்கலாம், அடா பாக்கலாம். சார், நான் சொல். போட. அந்த தேர்ட் ஃப்ளோர் சீலிங் ஒர்க் இமிடியேட்டா ஆரம்பிச்சிருங்க. அப்புறம் அந்த லெஃப்ட் சைட் பேஸ்மெண்ட் கூட அந்த டைல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிடலாம். அந்த ஃபென்சிங்க்கு வந்து இன்னைக்கு ஆள் வர சொல்லியிருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் கேட்டை முடிச்சிருங்க. ஓகே, யூ கேன் கேரி. பாலு, அங்க கலப்படம் நடக்குது. கலப்படமா? என்ன சொல்றீங்க? சிமெண்ட்ல மண்ணை கலந்துட்டு இருக்காங்க. அது கலப்படம் இல்ல, அப்படி கலந்தாதான் கட்ட முடியும். இப்ப சிரிச்சீங்களா? ஆமா. ஏன் இல்ல, உங்களுக்கு சிரிக்க கூட தெரியுமா? எப்ப பார்த்தாலும் கல்ல வந்துருச்சா மண்ணு வந்துருச்சான்னு பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு போர் அடிக்கல? என்ன செய்யறது, அதான் என் தொழில். தொழில் இருக்க வேண்டியதுதான், ஆனா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும். மைக்கேல் ஜாக்சன் சாங் கேக்குறீங்களா? இல்ல, எனக்கு இங்கிலீஷ் பாட்டு பிடிக்காது. இந்த மாதிரி சின்ன டேப் ரெக்கார்டர் வாங்கி ராத்திரியில கிளாசிக் சாங் கேட்டுட்டு அப்படியே தூங்கணும்னு ஆசை. சரி, பேசி ரொம்ப நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டோம். நான் போய் தொழில கவனிக்கிறேன்.
எஸ் மேடம். ஒரு சின்ன டேப் ரெக்கார்டர் வேணும். தரேன் மேடம். இதோ இருக்கே. சாரி மேடம், ஏற்கனவே இதை ஒருத்தர் வாங்கிட்டாங்க. ஓகே, இதே மாதிரி இன்னொன்னு கொடுங்க. இது ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கு, சப்ளை வேற இல்ல, வேற எங்கேயும் கிடைக்காது மேடம். இல்ல, எனக்கு நீங்க இதை தந்துதான் ஆகணும். உங்க கடை விலை என்னன்னு சொல்லுங்க, ஒரே செக்கா கொடுத்துறேன். இது என்ன பெரிய வம்பா போச்சு? வாங்கினவங்க இங்க இருக்காங்க மேடம், வேணும்னா போய் பேசி பாருங்க. கேமராவா? எக்ஸ்கியூஸ் மீ, இந்த டேப் ரெக்கார்டர் நீங்க வாங்கிருக்கீங்களா? ஆமாங்க. இது எனக்கு வேணும். என்ன விளையாடுறீங்களா? 1000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கேன். அந்த பணத்தை நான் கொடுத்துடுறேன். இல்லீங்க, இது கிடைக்காம காலையில இருந்து எத்தனை கடை ஏறி இறங்கி இருக்கேன் தெரியுமா? இல்ல, இது எனக்கு வேணும். நான் ஆசைப்பட்டது கிடைக்கலன்னா அடையாம விட மாட்டேன். சொன்னா கேட்க மாட்டீங்களா? நான் என் புருஷனுக்கு பரிசு கொடுக்கறதுக்காக ஆசை ஆசையா வாங்கியிருக்கேன்னு சொல்றேன். பரிசையே பெருசா தந்தா உங்க புருஷனுக்கு பெரிய டேப் ரெக்கார்டர் வாங்கி கொடுத்தா சந்தோஷப்படுவாரு. ஆனா அதுக்கெல்லாம் 10,000 ரூபாய் ஆகும். அந்த அளவுக்கு பணம் நான் எடுத்துட்டு வரல. பரவாயில்ல, நான் கொடுக்குறேன். என்ன கிண்டல் பண்றீங்களா? நாங்களும் இருக்கப்பட்டவங்க தான். தேங்க்யூ. ஹலோ, அந்த 10,000 ரூபாய் டேப் ரெக்கார்ட் எடுங்க. இதோ எடுக்கிறேம்மா. தம்பி, அம்மாக்கு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வா. 1000 ரூபாய்க்கு தண்ணி கூட இல்ல, 10,000 ரூபான்னு சொன்ன உடனே கூல் ட்ரிங்க்ஸா? சரி, ரெண்டா கொண்டு வர சொல்லுங்க. நான் எத்தனை லோடுன்னு கரெக்டா செக் பண்ணீங்க? சரிங்க. மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க்யூ. எனக்கு பர்த்டே உங்களுக்கு எப்படி தெரியும்? இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டேன்னு ஆபீஸ்ல ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டாங்க. சின்ன கிஃப்ட். உங்க வாழ்த்து மட்டும் போதும், கிஃப்ட் எல்லாம் வேண்டாம். இந்த டேப் ரெக்கார்டரை எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்த தெரியுமா? இல்லைங்க, நான் சொல்றத கேளுங்க. வாங்கிக்கங்க, உங்களுக்கு பிடிக்கும். கேட்டீங்கன்னா மனசுக்கும் பிடிக்கும். இல்லைங்க, இப்ப நீங்க இதை வாங்கல, இங்க இருந்து கீழே குதிச்சிருவேன். நீங்க செஞ்சாலும் செய்வீங்க, கொடுங்க வாங்கிக்கிறேன். ஆனா இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும். என்னம்மா டேப் ரெக்கார்டர்ல திருஷ்டி சுத்துறீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, இதை எடுத்துக்கிட்டு வரச்ச அந்த டப்சா கண்ணி கோமதி முறைச்சுக்கிட்டே இருந்தா. அவ கண்ணு பற்ற கூடாதுன்னு தான். வா பாக்கலாம். ஹலோ. Happy birthday to you. வெரி குட், வெரி குட். இந்த பெட்டி அங்கோட்டு வைங்க, ஓடுங்க. என்ன பாக்குற? உனக்கு அப்புறமா தரேன். நீங்க எனக்கு தர்றது இருக்கட்டும், உங்களுக்கு நான் பிறந்த நாள் பரிசா ஒண்ணு தரப்போறேன். என்னது? அம்மா, இது என்ன விலை? 10,000 ரூபாய். உனக்கு ஏதாவது எவ்வளவு பணம்? இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கியா? அதெல்லாம் கௌரவ குறைச்சலுங்க. ரொக்கமா கொடுத்து வாங்கினேன். ரொக்கமா கொடுத்தியா? பணம் எப்படி வந்துச்சு? அதிர்ஷ்ட காத்து நம்ம பக்கம் வீச ஆரம்பிச்சிச்சுங்க. சேர்த்து வச்ச 1000 ரூபாய் எடுத்துக்கிட்டு உங்களுக்காக சின்னதா ஒரு டேப் ரெக்கார்ட் வாங்கலான்னு கரெக்ட் பண்ணேன். வாங்கிட்டேன். அங்க பார்த்தா பப்ளி மாஸ் மாதிரி ஒரு பொண்ணு பைத்தியக்காரி நான் வாங்கின அதே டேப் ரெக்கார்ட் தான் வேணும்னு அடம் பிடிக்கலாம். தர முடியாதுன்ட்டேன். 10,000 ரூபாய்க்கு பெரிய டேப் ரெக்கார்ட் வாங்கி தரேன், இதை கொடுன்னு கெஞ்சரா. உங்களுக்காக வாங்கினதாச்சுன்னு யோசிச்சேன். 9,000 ரூபாய் லாபம் வருதாச்சுங்க, ஏன் விடுவானே? அதான் அதை கொடுத்துட்டு இந்த டேப் ரெக்கார்ட் வாங்கிட்டேன். நீ சின்னதா வாங்கின டேப் ரெக்கார்டர் இதுவா பாரு. ஆமாங்க, இது எப்படி உங்க கையில வந்துச்சு? நீ சொன்ன பைத்தியக்காரி வேற யாரும் இல்ல, என் முதலாளியோட பொண்ணுதான். பர்த்டே கிஃப்டா கொடுத்தா. ஐயோ, அடாடாடாடா, இன்னைக்கு யார் முதல்ல முடிச்சுன்னு தெரியலங்க. 1000 ரூபாய் டேப் ரெக்கார்டர் நம்ம கைக்கே வந்துச்சு பாருங்க. மொத்தத்துல 10,000 ரூபாய் லாபம். என்னமோ போங்க. ஏங்க இதை பாத்தீங்களா? நான் வாங்க பதில கேசட்டே இல்லைங்க. இப்ப பாருங்க, ஒரு கேசட் இருக்கு, நீங்க பாத்தீங்களா? நான் கவனிக்கல. என்னமோ போங்க, ஒரு கேசட் லாபம். ஆன் பண்ணட்டுமா? பாலு, மனசுல இருக்கிறத நேர்ல சொல்ல முடியல. அதனால இந்த டேப் ரெக்கார்டர் மூலமா உங்ககிட்ட பேசுறேன். உங்களை முதல்ல பார்த்தப்போ நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டப்போ உங்களை ரசிக்க ஆரம்பிச்சேன். அன்னைக்கு என் கற்பை காப்பாத்துறப்போ உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு என்ன பேசுறதுன்னே புரியல. ஏன்னா என் மனசுல வெறும் நன்றி மட்டும் இல்ல, காதலும் இருந்திருக்கு. I love you பாலு. இந்த டேப் ரெக்கார்டர் உங்ககிட்ட கொடுக்கறப்போ இதை கேட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னேன். இப்போ என் மனசுல இருக்கிறத சொல்லிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க பதில் கிடைக்கிற வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். I love you. 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 I love you.
அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்காங்க. அதனால என்ன? இனிமே அவருக்கு 2 பொண்டாட்டிங்க இருப்பாங்க. அவனுக்கு கல்யாணம் ஆனது தெரிஞ்சும் அவனை காதலிக்கிறியா? அவரை காதலிக்க ஆரம்பிச்சப்போ கல்யாணம் ஆனது தெரியாதே. இப்ப தெரிஞ்சுக்கிட்டல, அவனை மறந்துரு. மறந்துடுறேன். அவருக்கு கல்யாணம் ஆனதை மறந்துடுறேன். என்ன பேசுற நீ? டாடி, ஒருத்தரை பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு காதலிச்சா அது காதல் இல்ல. அதுக்காக கல்யாணம் ஆனவனை கல்யாணம் பண்ணிக்க போறியா? கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடியே கற்பழிக்க வந்தவனையா கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்க? இதுக்கு மேல என்னால ஆர்கியூ பண்ண முடியாது. நீங்க மட்டும் இல்ல, காதலை பத்தி யாராலுமே ஆர்கியூ பண்ண முடியாது. பிரியா, ஏதாவது அர்த்தத்தோட தான் பேசுறியா நீ? காதலுக்கு அர்த்தம் தேடுறது அர்த்தம் இல்லாதது. ஆல்ரைட், நீங்களே பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. டாடி தான் சொல்லிட்டு போயிட்டாங்க. எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம்? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஆமா, உங்க மேல பைத்தியம் பிடிச்சிருக்கு. நான் உன்னை காதலிக்கல. நான் உங்களை காதலிக்கிறேன். I hate you. I love you. Are you crazy? I love you. Go to hell. முருகா, சண்முகா, சரவணா, வடிவேலா, ஆறுமுகா, கந்தா, குமரா, ஞான பண்டிதா, வாரத்துல 2 நாள் 5 ரூபா அர்ச்சனை தட்டு வாங்கி அர்ச்சனை பண்ற என்னை இப்படி சோதனைக்கு ஆளாக்கிட்டியே. அன்னைக்கு டேப்கார கடையில 10,000 ரூபாய் எடுத்து தந்தப்ப என்னமோ அவளை பைத்தியக்காரி நினைச்சேன். கடைசியில என்ன பைத்தியக்காரி ஆக்கிடுவா போல இருக்க. என் வீட்டுக்கார மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் அழகா வசதி உள்ள ஒருத்தி லவன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தா எந்த ஆம்பளையும் கொஞ்சம் அசைஞ்சுதான் போவாங்க. அதான் பயமா இருக்கு. மண்டபத்துல நின்னு புலம்புற அளவுக்கு பண்ணிட்டியே. எனக்கு நீதான் ஒரு வழி பண்ணணும். என்னமா போ ஞான பண்டிதா. வாங்க. யார் பேருக்கு அர்ச்சனை? பாலு பிரியா. பாலு உமா. சுபாபியாம் ஞான பண்டிதா, அவளே என் மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அவ பேரை வாயில வருதே, கொடி வச்சுட்டா போல இருக்கு. எனக்கு நீதான் ஒரு வழி காட்டணும். காசு கொடுக்காம ஐயர் ஏமாத்தியாச்சு. அதான் போன வாரம் 50 காசு கொடுத்தேன். சும்மாவா கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க? இவ்வளவு தேங்காய் சட்னிக்கு தேவைப்படுமா? ஐயோ ஐயோ, இது எங்க இங்கேயும் வர்றா? என் புருஷனை தான் பிடிச்சிருக்கானா? நான் கும்புற சாமியை பிடிச்சிட்டாளா? ஞான பண்டிதா, வாங்க. அர்ச்சனை யார் பேருக்கு? அவர் பேருக்கு. அவர் பேருக்கு என்ன? பாலு. கல்யாணம் ஆயிடுதா? அவருக்கு ஆயிடுச்சு, எனக்கு ஆகல. ஆனா அவருக்கு எனக்கு சீக்கிரம் ஆயிடும். ஓம் சுக்லாம் வரதரம் விஷ்ணும் தேவன். என்ன திமிருந்தா ஏன் புருஷன் பேர் கல்யாணம் பண்ணுவ? ஓ, நீங்க தான் அவர் ஒய்ஃபா? நானே உங்களை மீட் பண்ணலாம்னு நினைச்சேன். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீங்களே வந்துட்டீங்க. அளக்காத. எந்த தைரியத்துல என் புருஷன் பேருக்கு அர்ச்சனை பண்ணாத சொல்லு. தைரியத்துல இல்ல, அவர் மேல வச்சிருக்கிற பாசத்துல. பாசம் வச்சிருக்கியா? என்ன லூசா நீ? அவருக்கு 2 பிள்ளைங்களும் அழகான பொண்டாட்டி நானும் இருக்கேன். இனிமே நானும் பொண்டாட்டியா இருக்கேன். என்ன பார்த்தா அவனுக்கு இழிச்சு மாதிரி தெரியுதா? இன்னைக்கு 2ல ஒண்ணு போறீங்க. நீங்க 2 பேரும் கும்புற சாமியை பாத்தீங்களா? முருகப்பெருமான். வலதைய பக்கம் வள்ளி, இடதைய பக்கம் தெய்வான. அவருக்கே 2. ஐயரே, உன்னை பஞ்சாயத்து பண்ண கூப்பிட்டமா? உள்ள போய் பூஜை பண்ணு போ. பஞ்சாயத்து இல்லம்மா, அனுபவத்துல சொல்றேன். எனக்கு ஆத்துல 2 தான் போங்க. உனக்கே 2ஆ? பாத்தியாவுமா, இது ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல. தெய்வான நீ இருக்க, வள்ளியா நான் இருக்கேன். என் புருஷன் முருகனா? விட்டா அவரையும் கூட்டிட்டு உள்ள போய் உட்காந்துற போல இருக்க. ரொம்ப பேசிட்டே போனீங்கன்னா நான் பொல்லாத விளையாடுவேன். என்ன பத்தி உனக்கு தெரியாது. ஆமா, என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும். ஆசைப்பட்டதை அடையாம விட மாட்டேன். 1000 ரூபாய் டேப் ரெக்கார்டருக்கு 10,000 ரூபாய் கொடுத்தப்பவே என்ன பத்தி நீ புரிஞ்சிருப்ப. அதுக்காக 50,000 ரூபாய் கொடுத்துட்டு என் புருஷனை கூட்டிட்டு ஓடிலாம் பாக்குறியா? 50,000 இல்ல, 1 லட்சம் தரேன். எது? 1 லட்சமா? ஆண்டவ சன்னிதானத்துல பொண்டாட்டிக்கிட்டே புருஷனை பேரம் பேசுறியா? ஐயோ, என்னடா உலகம் இது? பொம்பளைங்க உங்கதான் கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல. விவசாய வியாபாரம் இருக்கு உங்களுக்கு. காசு இருந்தா என்ன வேணாலும் செஞ்சோதா? என்ன நினைச்ச மனசு? அத்தாதுன்னு சொல்லு. 10 லட்சம் தரேன். வெப்பா இருந்தாலும் ஒரு பொட்டத்துக்கு இந்த அளவுக்கு நெஞ்சல் தரக்கூடா தெரியுமா? தொடக்கத்துல வரா என்னவோ? என்ன 50 லட்சம் தரேன். 50 ஞான பண்டிதா, இந்த மாதிரி 50 லட்சம் சொன்னா நான் கூட வாங்கிக்க மாட்டோம். ஒரு கடை பெருசா இருக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் சாதா 1 கோடி ரூபாய் தரேன். பணத்துமில்ல பேசல, அவர் மேல வச்சிருக்கிற பாசத்துலதான் சொல்றேன். நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க நீ சம்மதிச்சா உனக்கு 1 கோடி ரூபாய் தரேன். அதனால அவரு, நான், நீ, உன் குழந்தைங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். நல்லா யோசிச்சு சீக்கிரமா ஒரு முடிவிட. வரதம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் ஜாயேத் சர்வ விக்னோபசாந்தே. ஓம் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத சுப்ரமணிய சுவாமி.
இன்னும் நீ தூங்கலையா? என்னமோ கோடி ரூபாய் கையில வச்சுட்டு இருக்குமா? என்ன யோசனை? தூங்கு. நான் ஏன் இங்க வந்தேன்னு பாக்குறியா? நான் எப்பவுமே சொன்னதை செய்வேன், செய்யறத சொல்வேன். கோயில்ல உனக்கு தரதா சொன்ன 1 கோடி ரூபாய் இதுல இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம 2 பேரோட சந்தோஷமும் இதுல அடங்கி இருக்கு. சீக்கிரமா ஒரு நல்ல முடிவு எடுத்தா உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. ஐயோ முருகா, 1 கோடி 1 கோடி. அவரு, நான், நீ, உன் குழந்தைங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். நல்லா யோசிச்சு சீக்கிரமா ஒரு முடிவிட. உனக்கு பைத்தியம் முடிச்சிருக்கா? என்ன பேசுறோம் புரியாம பேசிட்டு இருக்கா? கத்துறதுல அர்த்தமே இல்ல. 1 கோடி 1 கோடி ரூபாய் உங்களுக்கு சாதாரண விஷயமா? குறுக்கோழியில வர பணம் எனக்கு தேவையில்லை. அட, பொண்டாட்டி சம்மதத்தோட இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறது எப்படி குறுக்கோழி ஆகுங்கற? மறுபடியும் நீ அதே பேசிட்டு இருக்காத. என்னமா நீங்க பாத்துட்டு சும்மா உட்கார்றீங்க? அவளுக்கு அட்வைஸ் பண்ணுங்க. மாப்பிள, நான் உங்களுக்கு தான் அட்வைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். மகாலட்சுமி வீடு தேடி வரும்போது அத வேண்டாம்னு சொல்லாதீங்க. மகாலட்சுமி மட்டும் வீடு தேடி வர போறது இல்ல, உங்க பொண்ணுக்கு ஒரு சக்களத்தையும் வீட்டோட வந்துட போறா. வந்தா வரட்டும். உலகத்துல எத்தனையோ பேர் 2ஆம் கல்யாணம் பண்ணிட்டோம்னா கொடுத்த நடத்தலையா? இன்னொருத்த ஒரு கட்டிக்கு நானே சம்மதிக்கும் போது இவருக்கு என்னப்பா? அதுதான் எனக்கும் புரியல. மாமா, உமா உங்க சொந்த பொண்ணு தானா? என்ன மாப்பிள, இத்தனை வருஷம் கழிச்சு திடீர்னு இப்படி ஒரு சந்தேகம்? என்னங்க, சொந்த பொண்ணு குடும்பத்துல இன்னொருத்தி வரத்துக்கு எந்த அப்பாவும் சம்மதிக்க மாட்டாங்க. அட நீ சும்மா இருமா. அவ இங்க வந்துட்டா கார் வாங்கலாம், பங்களா வாங்கலாம், நகை நட்டு வாங்கலாம், இன்னும் எவ்வளவோ வசதியா இருக்கலாம். எங்களை சந்தோஷமா வச்சுக்கணும்னு இவருக்கு ஆசை இல்ல. வாய மூடி. இப்ப இருக்க வசதியில் தான் நீ வாழ்ந்தாகணும். ஜாஸ்தி பேசுன, ஜாஸ்தி பேசுன அரைஞ்சு பல்ல ஊத்துருவேன். 1 கோடி இல்ல 100 கோடி கொடுத்தாலும் சரி, நான் எவ்வளவு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அதை ஞாபகத்துல வச்சுக்க. பொழைக்க தெரியாதவன். என்னம்மா? அம்மா சாப்பிட வாங்கம்மா. எனக்கு பசிக்கலம்மா. அம்மா சாப்பிட. அட, சும்மா தொந்தரவு பண்ணக்கூடாது. பேசாம போய் படுத்து தூங்க போங்க. உமா சாப்பிட்டு. ரொம்ப டயர்டா இருக்க. இருந்துட்டு போகுது. உடம்புக்கு ஏதாவது ஆயிட போகுது. ஆகட்டும். இப்படி இருக்கிறத விட சாவறதே மேலு. புரியாமலே பேசிக்கிட்டு இருக்க. மறுபடியும் சொல்றேன், பணம் இருந்தா மட்டும் சந்தோஷம் கிடைச்சிடாது. பணம் இல்லன்னா கௌரவம், அந்தஸ்து, மரியாதை எதுவுமே கிடைக்காது. பணம் மட்டும் தான் வாழ்க்கை நினைச்சிட்டு இருக்கியா? சரி, நாளைக்கு உங்க வேலையை ராஜினாமா பண்ணிடுங்க. சம்பளம் இல்லாம எப்படி வாழ்றது?
இப்பதான் நம்ம பணம் வாழ்க்கை இல்ல நீங்க. புருஷனை அனுசரிச்சு போறதுதான் நல்ல பொண்டாட்டிக்கு அழகு. பொண்டாட்டி தேவையை பூர்த்தி செய்யறதுதான் நல்ல புருஷனுக்கு அழகு. முடிவா பணத்துலதான் சுகம் இருக்குங்கிற இல்ல? இதுல என்ன சந்தேகம்? என்ன இன்னொருத்தி பங்கு போட்டுக்குவா. அதுல ஒண்ணும் நஷ்டம் இல்ல, லாபம் தான். நான் சம்மதிக்கலனா நீ சாப்பிட மாட்ட. சாப்பிடுறேன், இந்த தூக்க மாத்திரை சாப்பிடுறேன். ஒரே அடியா செத்து போறேன். உங்களுக்கு நிம்மதியா இருக்கட்டும். சரி, எப்ப நீ இந்த முடிவுக்கு வந்துட்டியோ நானும் ஒரு முடிவுக்கு வந்துடுறேன். உன் சந்தோஷத்துக்காக இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன். இப்ப சாப்பிடு. மறுபடியும் இந்த சந்தர்ப்பம் கிடைக்காம கூட போயிடலாம். நானும் என்னுடைய அனுபவத்துல எத்தனையோ விதமான கேஸ்களை டீல் பண்ணிருக்கேன். ஆனா அது ரொம்ப வித்தியாசமான கேஸா இருக்கு. சாதாரணமா புருஷனுடைய நடத்தை சரியில்லை, குடிகாரன், வரதட்சணை கேட்டு ரொம்ப கொடுமைப்படுத்துறான். இப்படிப்பட்ட பிரச்சனைகளோட வர பெண்களுக்காகத்தான் நான் வாதாடி இருக்கேன். ஆனா பொண்டாட்டியே தன் புருஷனுக்கு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைன்னு வர்றது இதுதான் முதல் தடவை. உமா, நீயும் ஒரு பொண்ணுங்கிறதுனால உனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டியது என்னுடைய கடமை. நல்லா யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கணும். வக்கீலம்மா, இது என் பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. யோசிக்காமலா நான் கூட வந்திருப்பேன். அது மட்டும் இல்ல, இதுல என் பொண்ணோட வாழ்க்கையும் இருக்கு. அதனால நீங்க தான் இந்த பிரச்சனையை சட்ட ரீதியா தீர்த்து வைக்கணும். முதல் பொண்டாட்டி உயிரோடு இருக்கும்போது இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிக்கணும்னா சட்டப்படி டைவர்ஸ் பண்ணணும் சார். டைவர்ஸ் எதுக்கு? ஊரகத்துல எத்தனையோ பேர் 2 கல்யாணம் பண்ணிட்டோம்னா குடும்பம் நடத்தலையா? அது சமுதாயத்துல சரியா வரலாம், சட்டத்துல சரியா வராது. நீ டைவர்ஸ் பண்ணாதான் உன் புருஷன் இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிக்க முடியும். உமா, ஒரு நிமிஷம். பாத்துமா, மாப்பிள்ள மனச மாத்திர போறாரு. உமா, இப்போ ஒண்ணு கெட்டு போகல. நல்லா யோசிச்சு முடிவு பண்ண. இன்னும் என்னங்க இருக்கு யோசிக்கிறதுக்கு? அப்ப என்ன விட்டு பிரிஞ்சு வாழ போறியா? அட, சட்டத்துக்காக பிரிஞ்சு வாழற மாதிரி நடிக்கிறவங்க அவ்வளவுதானே. பணத்துக்காக புருஷனே வைத்துட்டான்ற அவமானம் உனக்கு வரும். பணம் இல்லாம இவ்வளவு நாளும் நான் பட்ட அவமானத்தை விட இது ஒண்ணும் பெரிய அவமானமா எனக்கு தெரியல. புரியாம பேசுறேன். இப்ப இருக்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு தாங்க பேசுறேன். முத தரத்துக்கு குழந்தை இல்லைன்னு 2ஆம் கல்யாணம் பண்ணிட்டு எத்தனையோ பேர் சந்தோஷமா இல்லையா? இன்னும் எவ்வளவோ உதாரணங்கள் சொல்லாங்க. நான் என்ன எனக்கா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கேக்குறேன்? உங்களுக்கு தானே. நீங்க பேசாம வாங்க சொல்றேன். வக்கீலம்மா, சட்டுப்புட்டுன்னு பிரச்சனையை தீர்த்துருங்க. இந்த புண்ணியவான் கொடுக்கிற 1 கோடி ரூபாயில இருந்து தான் உங்களுக்கே நான் ஃபீஸ் கொடுக்கணும். Under Section 13B of the Hindu Marriage Act of 1955, this court hereby declares this marriage dissolved.